Hey guys, welcome back to our channel Vlogs of TSK. ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து இந்த சீரீஸ் வந்து திருப்பி நான் ரெஸ்யூம் பண்ணுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப ஷாப்பிங் ஹால் தான் பார்த்துட்டு இருந்தோம். ரிவ்யூக்கான ஒரு வ்ளாக்ஸே வந்து நம்ம எதுவுமே போடலை. ஸோ அதனால் வந்து ஓகே இருக்கிறத மட்டும் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் ரிவ்யூக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்க ப்ராடக்ட் எம்டீஸ். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் கை காசு போட்டு வாங்கினது அண்ட் என்னோட ஜென்யூன் ரிவ்யூ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசெண்டாக ரொம்ப ஃபேவரட் நான் தேடி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா இந்த காக்ரா. இது ஆக்சுவலி நான் வந்து என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸே எனக்கு வந்து திருப்பி கொண்டு வந்தது. இது வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒரு அங்கிள் வந்து வீட்டில் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி ஜெயின்ஸ் வீட்டில் பண்ணுவாங்க இந்த காக்ரா அப்படிங்கிறது. அதை பார்த்துட்டு நான் வந்து ஷெல்லில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் கழித்து எனக்கு கண்ணில் படவே வாங்கி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். 2 ஃப்ளேவர் ஆக்சுவலி. ஒன்று வந்து மெக்சிகன் ஸ்மோக்டு சிக்போட்லே அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சோர் க்ரீம் அண்ட் ஆனியன். இது ரெண்டுமே நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. பட் நீங்கள் லேஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், லேஸு. அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2M அந்த ஒரு வீடியோலையுமே வந்து இந்த ஃப்ளேவர் நான் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னேன். பட் எனக்கு இதில் இந்த ஃப்ளேவர் சுத்தமாக பிடிக்கல. இது நல்லா இருந்துச்சு. இஃப் உங்களுக்குமே வந்து ஸ்பைசி பர்சன், நீங்கள் உங்களுக்கு ஸ்பைஸ் பிடிக்கும் அப்படின்னா இது ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஸ்பைஸ் பெருசாக பிடிக்காது, கொஞ்சம் அந்த சீஸ் ஃப்ளேவர் க்ரீம் ஃப்ளேவர்லாம் வேணும்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இது எனக்கு எங்கே விற்குது, நிறைய இடத்துல விற்குமான்னா எனக்கு தெரியல. நான் இது வாங்கினது வந்து ஷெல் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஷெல் பிராண்டில் வந்து ஒரு கேஃபிடேரியா இருக்கும். ஸோ அங்கே உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். எனி பிரான்ச்சில் இருக்குமான்றதும் எனக்கு தெரியல. இது நான் ஐ திங்க் குரோம்பேட் பிரான்ச்சில் வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பியூட்டி பிளெண்டர். இது வந்து என்னென்னா அந்த பாக்ஸில் வச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் எப்பவுமே என்னோட பியூட்டி பிளெண்டர்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி 6 months ஒன்ஸ் வந்து த்ரோ பண்ணிவிடுவேன். இது இந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஆகிட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே இது யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அதை தூக்கி போடுறேன். இந்த பிராண்ட் எனக்கு நிஜமாக ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் டைமில் வந்து நான் பியூட்டி பிளெண்டர் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இது என்ன பிராண்ட் ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எய்தர் ஆன் டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அண்ட் ரீசெண்டாக நான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி வாங்கி யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த பபிள் ஷீட் மாஸ்க். டெஃபினட்டாக இது வந்து மற்ற ஷீட் மாஸ்க்கை விட கம்பேர் பண்ணும்போது செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது, ப்ளேஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஆயிலி ஸ்கின்க்கு சூப்பர் டூப்பர் ஆன ஒரு ஃபேஸ் மாஸ்க். ஜஸ்ட் ஃபார் ஆயிலி ஸ்கின் இந்த ஒரு ஷீட் மாஸ்க் தி பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற ஷீட் மாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சீரம் கண்டென்ட் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு அது பெருசாக செட் ஆகாமையும் இருக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு சூப்பராக செட் ஆகிற ஒரு ஷீட் மாஸ்க். அண்ட் இதில் ப்ளேஃபுல் திங் வந்து அது நம்ம ஷீட் மாஸ்க் போட்டதுக்கப்புறமா எப்படி மாறும் அப்படிங்கிறது நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு கார்ட்டில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் பார்த்து நீங்களுமே வந்து இதை வாங்கணும் அப்படின்னா இட்ஸ் ஃப்ரம் மினிசோ. ஸோ மினிசோவில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது நான் வந்து எங்கே வாங்கியிருந்தேன்னா ஃபீனிக்ஸ் மாலில் ஸோ எல்லா மினிசோலையுமே இது அவைலபிளாக இருக்கான்றது எனக்கு தெரியல. பட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீப் கிளென்சிங் நோஸ் ஸ்ட்ரிப்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் மினிசோ. நோஸ் ஸ்ட்ரிப்ஸில் வந்து பெருசாக எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா மெஜாரிட்டி வைஸ் எல்லா நோஸ் ஸ்ட்ரிப்ஸும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் எனக்கு என்னமோ இதில் கொஞ்சம் எனக்கு நல்லா ஒர்க் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங். நான் இதுக்கு முன்னாடி மினிசோவில் வாங்கியிருக்கேன், அது எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன் இது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு எனக்கு தெரியல. டீப் கிளென்சிங் வித்தவுட் வால்கானிக் மட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு தான் இருக்குது. பட் ஏன் இது ஒர்க் ஆகலன்னு தெரியல. நான் டெஃபினட்டாக இந்த வேரியன்ட் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு அந்தளவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அந்தளவுக்குன்றத விட சுத்தமாகவே பிடிக்கல. அதனால நான் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். வேறு ஏதாச்சும் நான் ட்ரை பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னா அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பிந்தி. இது ரீசெண்டாக நான் வந்து எல்லா வீடியோஸ்லையுமே இந்த பிந்தி யூஸ் பண்ணேன். பட் ஆனால் சுத்தமாக இது வந்து நல்லாவே இல்லை. சிங் பிந்தி அப்படிங்கிற இது ஆக்சுவலி வாங்கியும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனாலேயே என்னன்னு தெரியல. இது ஒரு பிந்தி நான் எடுத்து வைக்கிறேன்னா அந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ள ஒரு 4-5 பிந்தி நான் மாற்றுற மாதிரி இருக்கனால இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த பிராண்டில் நான் வந்து பொட்டு பற்றி எனக்கு தெரியல பெருசாக. ஏன்னா நானுமே வந்து டிசைன் பார்த்து நிறைய பொட்டு கலெக்ஷன் வச்சுருக்கேன். நான் முடிஞ்சால் என்னோட பொட்டு கலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு தனியாக நான் ஒரு வீடியோவாக பண்ணுறேன். பட் இந்த பிந்தி நான் டெஃபினட்டாக ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எனி டைம் லோஷன் ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் நேச்சர்ஸ் ஃபுட் ஃபார் யுவர் ஸ்கின். இது வந்து உண்மையாலே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சூதிங்காக இருந்தது. பட் இதை நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பிகாஸ் இது வந்து எனக்கு எக்ஸாக்டாக வந்து இந்த பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருந்துச்சு. ஸோ நான் ரெகுலராக பாண்ட்ஸ் வாங்கிறதுனால இது நான் மேபி போக மாட்டேன். பட் லைக்
ப்ராடக்ட் வைஸ் இது சூப்பராகவே இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து 8 on 10 கொடுப்பேன். நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸமி. ஸோ இந்த ட்ரெஸமி பற்றி நான் நிறைய பேசிட்டேன். ஸோ என்னோடய ஓஜி ஷாம்பு அப்படின்னா அந்த ட்ரெஸமி தான். ஸோ லாஸ்ட்டாக நான் அதை எம்டி பண்ண பாட்டில் இது. இப்போ வந்து ஒரு பெரிய பாட்டில் வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ட்ரெஸமி வாங்குவேன். ஸோ என்னோடய எனி டைம் ஃபேவரட் ஷாம்பு அப்படின்னா ட்ரெஸமி தான். இதுக்கு நான் வந்து டெஃபினட்டாக 8 on 10 கொடுப்பேன். அந்த ஏன் 2 மார்க் நான் கம்மி பண்ணேன், இதில் ஆக்சுவலி நிறைய விஷயம் சொல்கிறாங்க, யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பட் எனக்கு இது செட் ஆகிடுச்சு, என்னோட ஹேருக்கு நல்லாயிருக்கு. பட் கெமிக்கல் வைஸ் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா இது யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஐ எம் நாட் தட் மச் பிரிட்டி ஷுர். பட் எனக்கு ஓகே, எனக்கு செட் ஆகிடுச்சுன்னா நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 8 on 10. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் பாரோட காம்பேக்ட். இது ஆக்சுவலி வந்து ஒரு 200 rupees காம்பேக்ட். ஒரு நல்ல காம்பேக்டான்னு கேட்டிங்க அப்படின்னா நோ. பட் டெய்லி வேர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு காம்பேக்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் ட்ரை. கலர் பாரோட XOX காம்பேக்ட். என்னோட ஷேட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் 3. இது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நான் கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதை இம்ப்ரெஸ் பண்ணல. பட் இது ஒரு டீசெண்டான ஒரு காம்பேக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இது 7 on 10 கொடுப்பேன். நெக்ஸ்ட் இந்த ரோஸ் வாட்டர். இது வந்து இந்த பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களே, இந்த ரோஸ் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணி ஃபேஸ் மாஸ்க் அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் வாங்கின ஒரு திங் தான் இது. எம்டியில் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து பற்றிலாம் என்ன பேசுகிறது, லோக்கலாக நம்ம மளிகை கடையில் வாங்குகிற ஒரு ரோஸ் வாட்டர். ஸோ இருந்துச்சு, நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸோட பவுடர் ஃபேஸ் வாஷோட டப்பா. இது எந்த அளவுக்கு நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன்னா இதுக்கு மேலே ரீயூஸே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என் ப்ராடக்ட் என்னோட ஓன் பிராண்டுங்கிறதுனால நான் அதை பற்றி பெருசாக கமெண்ட் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பட் ஆயிலி ஸ்கின்னுக்கு பெஸ்ட் ஃபேஸ் வாஷ் அப்படின்னா அந்த பவுடர் ஃபேஸ் வாஷ் நான் சொல்லுவேன். இப்போ வந்து ஆக்சுவலி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டாகிராம்லையும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்லேயும் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ப்ளூ ஹெவனோட ஐப்ரோ பென்சில். ஸோ இந்த ஐப்ரோ பென்சில் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ரொம்ப டார்க்காகவும் இருக்காது, அட் த சேம் டைம் ரொம்ப லைட்டாகவும் இருக்காது, ஒரு மாதிரி கிரேஷ் பிளாக்ல இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியாது. பட் இதோட டெக்ஸ்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா க்ரையான் டெக்ஸ்சரில் இருக்கும். ஆனால் எனக்கு இது பெருசாக அந்தளவுக்கு பிடிக்கல ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி. ஆனால் நான் அதை கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். பட் இது ப்ரைஸுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு 60% ஒர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது 5 on 10 கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மேட்டிஃபைங் மேக்கப் ப்ரைமர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா யாக்கி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து கோஜிக் ஆசிட் அண்ட் பெப்டிசைட் மாய்ஸ்சரைசர். ஸோ இது 2 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. அட் த சேம் டைம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ரீசெண்டாக இதை நான் வந்து ஸ்மித்தன் ஆப்லேருந்து வாங்கியிருந்தேன் சாம்பிள் பேக்கு. இது எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒரு ஏற்ற ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி இருக்குது. அண்ட் திஸ் ப்ரைமர் வந்து பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. பட் ஒரு பேசிக்காக செல்ஃப் க்ரூமிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரைமர் நீங்கள் வாங்கிக்கோங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. அண்ட் ஒர்க் வைஸ் அதோட ப்ரைஸ் வைஸ் இது நல்லாவே இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு மீ இட்ஸ் 8 on 10. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் தான் வாங்கினோம். ஸோ குவான்டிட்டிலலாம் பெருசாக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பட் ஆஸ் ஆஃப் நவ் நான் அதை ஃபுல்லாக தீர்த்ததுனால எனக்கு இது பிடிச்சிருக்கு. பட் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் ஐ டோன்ட் நோ. அந்தளவுக்கு நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு யோசிச்சிருக்கேன்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக அது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். ஸோ 8 on 10. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான ப்ராடக்ட்ஸ். ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக கூடிய சீக்கிரத்தில் கொஞ்சம் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக சேர்ந்துடும். ஸோ அதில் நான் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணுறேன். ஐ நோ லைக் கம்மியாக தான் இன்றைக்கி ப்ராடக்ட் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. பிகாஸ் என்னோட ஃபோனில் ஸ்டோரேஜ் இஷ்யூனால இவ்வளோ கம்மியாக வந்து நான் ப்ராடக்ட் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.